48 மணி நேரம் கூட முடியாமல் இவர் வந்து இந்த தியானம் இருக்கிறதுக்கு வரேன்னு சொல்றாரு. ஸோ விதிமுறைகள், தேர்தல் விதிமுறைகள் இருக்கக்கூடிய அமலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் வந்து இப்படி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் தான். இது அதாவது ஒரு பக்கம் போய் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களை பேசுறாருன்னா, இன்னொரு பக்கம் போய் தமிழர்களை வந்து மிக இழிவாக பேசுறாரு. நாங்கள் வந்து பர்சன்டேஜ் வைஸ் எங்களுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி நாங்கள் ஒரு முக்கியமான கட்சியாக வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறாப்புல. அதுக்கு சமீபத்தில் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒத்துக்கொண்டிருக்கிறார். தென்னிந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் வந்து முன்ன விட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஜகவிற்கு மறைமுகமாக வேலை செய்பவராக இருக்கிறார். ஊபியில் கூட இந்த முறை பாஜக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அவர் முழுக்க நான் ஜெயிக்கலாம் எவரும் ஜெயிக்க கூடாதுங்கிற திட்டத்திலாம் இருக்கிறார். இன்னொன்று 10 வருடங்களாக ஆட்சியில் செய்த ஒவ்வொரு நடவடிக்கையும் நாடகம்தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். மோடியின் வருகை கன்னியாகுமரியில நடுக்கடல்ல விவேகானந்தர் பாறையில வந்து தியானம் இருக்கிறதுக்காக வருகை தராரு. ஸோ இதுக்கு வந்து காங்கிரஸ் தரப்புல வந்து இதுக்கு தடை விதிக்க கோரி ஒரு மனு அளிச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது தேர்தல் விதிமுறைகள் இருக்கிற காலகட்டம். இப்போதான் வந்து தேர்தல் வந்து எல்லா கட்ட தேர்தலும் முடிஞ்சு வந்து ஒரு 48 தேர்தல் இருக்கு. 6 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. ஆமா, 6 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. 48 மணி நேரம் கூட முடியாமல் இவர் வந்து இந்த தியானம் இருக்கிறதுக்கு வரேன்னு சொல்றாரு. ஸோ விதிமுறைகள், தேர்தல் விதிமுறைகள் இருக்கக்கூடிய அமலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் வந்து இப்படி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் தான், முழுக்க விளம்பரம். அதனால தான் அவங்க சொல்றாங்க இது ஒரு மறைமுகமான விளம்பரத்துக்கு இவர் வந்து வித்திடுகிறார், அதனால இதை நாம் வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட ரீதியாக அவங்க வந்து நியாயமாக வந்து மூவ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு எந்த விதத்தில் இங்கே ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது சட்ட ரீதியாக இவர் மேல் நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் இவர் பேசிய அவதூறு பேச்சுகளுக்கு எல்லாவற்றுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவர் தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறித்து அவதூறாக பேசி வந்திருக்கிறார். நீங்கள் அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய இந்துக்களினுடைய நிலத்தை எல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், 2 மாடு இருந்தால் ஒரு மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்கங்கிற அளவிற்கு மிக மோசமாக வகுப்புவாதத்தை தூண்டுற அளவுக்கு பேசிக்கிட்டே வராரு. இது அதாவது ஒரு பக்கம் போய் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களை பேசுகிறாருன்னா, இன்னொரு பக்கம் போய் தமிழர்களை வந்து மிக இழிவாக பேசுகிறார். ஒடிசாவில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு பல காரணிகள் இருக்கலாம். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அல்லது ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேடி, பிஜு ஜனதா தளம் வந்து சரியாக உங்களை ஆட்சி செய்யவில்லை, உங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கலன்னு நீங்கள் பேசலாம். அல்லது இந்த குறிப்பிட்ட அவருக்கு அதாவது அடுத்த தலைமை பொறுப்பை ஏற்கவிருக்கிறார், அதாவது அதுக்கு அடுத்து அதாவது நவீன் பட்நாயக் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழராகிய வி.கே. பாண்டியன் குறித்து உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருந்துச்சுன்னா அவருடைய செயல்பாடு குறித்து பேசலாம். அதை விட்டுட்டு அவருடைய எத்தனிசிட்டி, அவர் எங்கேருந்து வந்தார், அவர் எந்த மாநிலத்துக்காரருங்கிறத குறித்து, அதுவும் அவரை விமர்சிப்பதற்கு பதிலாக தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்களையும் விமர்சிக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேசுகிறாரு. ஸோ இதையெல்லாம் வந்து தமிழ் மக்கள் பார்த்து கொண்டு இது வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு ஊப்பான ஒரு விஷயம் இல்லை. அப்போ கண்டிப்பாக இதற்கான எதிர்வினைகள் இருக்கும். இன்னொன்று, இப்படியெல்லாம் பேசுவதென்பதே தங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு. அதாவது குற்றம் செய்கிறவன் அல்லது தோற்று போகிறவன் அந்த விரக்தியின் உச்சத்தில் என்ன செய்வதென்று அறியாது ஏதேதோ பேசி தொலைகிற மாதிரி
ஒரு பக்கம் வந்து தமிழர்களை உயர்வாக பேசுவது, இங்க வந்துட்டா தமிழ் குறித்து நாங்க வந்து தமிழுக்காக இன்டர்நேஷனல் அதாவது யூஎன்ல போய் நாங்க தமிழ்ல பேசணும்னு சொல்லி மோடி குறித்து உயர்வாக பேசுவது, செங்கோலை நான் கொண்டு போய் இது வைக்கிறேன்னு சொல்லி, இது எல்லாமே ஒரு அதாவது ஒரு நாடகம் மாதிரி. ஒரு நாடகம் எப்படி அரங்கேற்றப்படுமோ அது மாதிரி மக்களுக்கான நலங்கள். இப்போ நீங்க வந்து ஒரு 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 மாணவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நீங்கள் வாத்தியாருக்கு எப்படி வணக்கம் வைக்கிறீங்க, அவர் வீட்டுக்கு எப்படி காய்கறி வாங்கி கொடுக்குறீங்க, அது முக்கியம் இல்லை. நீங்கள் யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம். நீங்கள் வந்து உங்கள் மாணவருங்கிற தகுதி என்ன அப்படின்னா, அவர் மார்க் எடுக்கணும். அதுதான் அவருடைய தகுதி. அப்போ நாங்கள் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம், அதற்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. விழுந்து விழுந்து நடிக்கிறார். அதுவும் எல்லை மீறி எங்கே போகிறாங்க அப்படின்னா, கோயில் கோயிலாக சுற்றுறார். போய் தீர்த்தங்கள் இங்கே வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஊர் ஃபுல்லாக போய் தீர்த்தங்களை கொண்டு வந்து தலையில் ஊற்றி, தலையில் ஒரு மாதிரி என்னெல்லாமோ கவுத்தி, அதாவது போடாத வேஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா வேஷத்தையும் போட்டார். கடைசியாக தண்ணிக்குள்ளே போய் நான் வந்து கிருஷ்ணனை போய் தரிசித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குண்டான கவுத்தி, அதுக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, இப்படி இதையெல்லாம் அதாவது 2 தேர்தல்களில் நாம் இந்த மோடி வித்தைகளை எல்லாம் பார்த்து ரசித்து விட்டோம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேங்கிற மாதிரி இந்த வேடிக்கை வினோதங்களை எல்லாம் நாம் தமிழ்நாடு இந்த வலைக்குள் சிக்கவே இல்லை. இதுவரைக்கும் அவர்களுக்கு சிம்ம சொப்பனகமாக, அதாவது பாஜக என்கிற கட்சிக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கும் தனிப்பட்ட முறையில் மோடி என்கிற அந்த கரிஸ்மா, அவர்கள் ஊதி பெருக்கிய அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அவர் வந்து குஜராத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டாரு, அதே முறையில் இந்தியாவையும் வளர்த்தெடுப்பார் அப்படிங்கிற அந்த கட்டுக்கதையை கூட ஆரம்பத்தில் நம்பினார்கள். வந்த புதுசுல சிலர் பேசினாங்களே தவிர அதுவும் கூட எடுபடலை. நீங்க என்ன அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு ப்ராக்ரஸ் ரெக்கார்ட் ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் எதை சாதித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது மக்களினுடைய முகங்களிலும் அவருடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும். நீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து இதற்கு மாறா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தென்னிந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் வந்து முன்னை விட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, குறிப்பா பாஜகவுக்கு. பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு அவரும், அதாவது மோடி எப்படி மோடிக்குன்னு ஒரு பெரிய அலை, அவர் வந்து ஒரு தொழில் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குன்னு ஒரு பீக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து அவர் விழுந்து விடுகிறார், அவருடைய அந்த இமேஜ் விழுந்துருச்சு. அதே மாதிரி இந்த பிரசாந்த் கிஷோர் பண்ணுகிற தொழிலும் அவருடைய முகத்திரையும் கிழிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவே. அவருக்கு அவர் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்தார், ஒபாமாவுக்கு வேலை பார்த்தாருனாங்க, அப்புறம் மோடியை ஜெயிக்க வைப்பதற்கு வேலை பார்த்தாருனாங்க. இப்போ படிப்படியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி அவர் தன்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுத்திகளை பயன்படுத்தி சில ஆலோசனைகளை கட்சிகளுக்கு வழங்குவதுங்கிற வேலையில் இருந்தார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு புதிய கருத்து உருவாக்கத்தை செய்கிற நபராக, இன்னும் சொல்வதாக இருந்தால் பாஜகவிற்கு மறைமுகமாக வேலை செய்பவராக இருக்கிறார். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பரகல பிரபாகர் சொல்றாரு, அதிகபட்சமாக எப்படி தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் 220 சீட்டுக்கு மேல் வராது, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றாரு. ஆனா அதே கேள்வி நீங்க கரண்ட் டாப்பர் வந்து இவற்றை கேட்கும்போது, யார்கிட்ட பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேட்கும்போது வந்து நான் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் சொல்லலை, என்னுடைய உளச்சான்றிலிருந்து நான் என்னுடைய மனசுல இருந்து பட்டதை சொல்றேன். உங்ககிட்ட நான் மனசுல இருந்து பட்டதை யாரும் கேட்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி, உங்கள்கிட்ட என்ன டேட்டா இருக்குது, நீங்க அது டேட்டா அனாலிசிஸ் தானே. அப்ப அப்படிப்பட்ட டேட்டா எதுவுமே இல்லை. அவர் சொல்லுவது என்கிறது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பாண்டே முதற்கொண்டு இன்ன பிற இந்த சங்கிகள் பேசுகிற ஒரு தத்துவம் தான். நாங்க மோடி நிறுத்திருக்கிறோம், நீங்க யாரை நிறுத்திருக்கீங்க? இது பெரியார் காலத்திலிருந்து சொல்வதுதான். இந்த இடத்திலிருந்து இதை அகற்ற வேண்டும் நாங்க சொல்றோம். அந்த இடத்துல வேற இனத்தை கொண்டு வந்து வைக்கிறது அது நாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு மோடி வேண்டாம். இதுதான் இந்த தேர்தலினுடைய மையம். இது மக்களினுடைய மையமான கருத்தும் இதுதான். இது பரவி இருக்குது. நீங்க அங்கேயே பயணித்த பத்திரிகையாளர் கூட சொல்றாங்க, ஊபியில் கூட இந்த முறை பாஜக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களுடைய கேந்திரமான பகுதி அதுதானே. அங்க அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் மற்ற எல்லா இடங்களிலும் அடி வாங்கும். ஸோ
ஏற்கனவே வாங்கிய 300க்கும் மேற்பட்ட சீட்டுகள் என்பது இந்த முறை வாய்ப்பே இல்லை. அவங்க சொன்னது 400 400 சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை. இந்த முறை 230 20 தாண்டுவதே வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றது. இப்ப நீங்க அவர் சொல்றதை ஏத்துக்கலனாலும் இந்த முறை தேர்தல்ல அவங்களுக்கு வாக்கு வங்கி ஏறுவதற்கான வாய்ப்பே இல்லையா? குறிப்பா தமிழகத்துல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நீங்க அண்ணாமலைங்கிற ஒரு நபரை முன்னிறுத்தி அவர் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் அவர் பேசாத வார்த்தைகள் இல்லை. ஆனா இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா, நாங்க வாக்கு வெற்றிங்கிறது எங்களுக்கு இலக்கு இல்லை, நாங்க பெர்சன்டேஜ் வைஸ் உயருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ ஒரு தேர்தல் கட்சி அது ஒரு ஓட்டு கட்சி அது வெற்றி பெறுவதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி உண்டோ அதை செய்யும். குறைந்தபட்சம் 2 MPயை பெறுவோம் அல்லது 4 MPயை பெறுவோம். போன முறை இதையெல்லாம் கைவிட்டோம். இப்போ எம்எல்ஏக்களை பெற்றிருந்தோம், இப்போ நாங்கள் MP இத்தனை பேரை பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். இப்படி தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவோடு அவர்கள் கூட்டணி வைத்திருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க மூவ் பண்ணியிருக்கணும். ஆனால் இது முழுக்க முழுக்க அவருடைய தாந்தோன்றித்தனமான பேச்சுக்கள், அசாத்தியமான துணிச்சல். இது இன்னும் சொல்ல போனால் அசாத்தியமான துணிச்சல்லாம் எனக்கு தெரியல. இந்த கட்டை கையில் வச்சிருக்கவன்ட்ட உருவி இந்த சீட்டை போடியான்னு சொல்லி இந்த வடிவேலு தூக்கி வீசுறது மாதிரி தான். ஒரு கட்டில் எத்தனை காடு இருக்குன்னு தெரியுமாடாங்கிற மாதிரி தான் இந்த காட்டை கிழித்து போட்ட இந்த தேர்தல் நிலவரம் பற்றி உனக்கு என்ன தெரியும்னு இந்த அண்ணாமலையிடம் நம்ம கேட்கணும். அப்போ நீங்க எந்த விதத்திலையும் இது அவர்களுக்கு ஓப்பான ஒரு எலெக்ஷனே கிடையாது. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வாக்கு வங்கி வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. நீங்க வந்துச்சுன்னா தெரியும், எல்லாரும் படுதோல்வி அடைவார்கள். அதனால தான் நாங்கள் கண்டிப்பாக இத்தனை சீட்டுகள் 20 சீட்டுகளுக்கு மேல் ஜெயிப்போம்னாங்க. அப்புறம் 40 பேசுனாங்க. ஆனால் குறைந்தபட்சம் 4 ஜெயிப்போம்னு கூட சொல்வதற்கு வாய்ப்பற்று நாங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் எங்களுக்கு வெற்றி தோல்வியை தாண்டி நாங்கள் ஒரு முக்கியமான கட்சியாக வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறாப்புல. அதுக்கு சமீபத்தில் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒத்துக்கொண்டிருக்கிறார். குறிப்பா தான் ஒருவர் கூட வெல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும். இன்னொன்னு, தான் வெல்வது மட்டும் இல்லை. இப்போ ஒரு தலைவர் ஜெயிக்காம பிறர் கூட ஜெயிக்கலாங்க. 57 எலெக்ஷன் நினைக்கிறேன், அண்ணா ஜெயிக்கல, மற்றவர்கள் ஜெயித்தார்கள் அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட். 15 பேர் ஜெயிக்கிறாங்க. 57 எலெக்ஷன்ல அண்ணா ஜெயிக்காம 15 பேர் ஜெயிக்கிறாங்க. இது திமுகவில் நடக்குது. அப்ப தலைவர் ஜெயிக்காம இருந்த சூழ்நிலையிலும் கூட பிறர் ஜெயிப்பது, அதை தலைவர் ஏற்றுக்கொள்வது, அதன் மூலமாக அவர் எம்பியா ராஜ்யசபாவுக்கு போறாரு. இதெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு பெருந்தன்மையோடு பிறர் ஜெயிக்க நான் தோற்றாலும் கூட பரவாயில்லைன்னு ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனம் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட மனமோ தைரியமோ துணிச்சலோ அப்படிப்பட்ட ஒரு உளவியலோ இந்த அண்ணாமலைக்கு கிடையவே கிடையாது. அவர் முழுக்க நான் ஜெயிக்கலாம், எவனும் ஜெயிக்க கூடாதுங்கிற திட்டத்திலாம் இருக்கிறார். இல்லைன்னா இந்த 4 கோடி பிடிபட்ட விவகாரத்தில், அதாவது நயினார் நாகேந்திரனுக்கு உடைய பணம் பிடிபட்ட விவகாரத்தில் அவர் தகவல் சொல்லித்தான் பிடிபட்டதாக சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரலாம் சரியா நடக்கல. அதாவது ஒரு தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பணம் பிடிபட்டு இருக்கிறது, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ முழுக்க தேர்தல் ஆணையம் அவர்கள் பாக்கெட்ல இருக்குது, அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு நாம் இதையெல்லாம் தாண்டி தான் எதிர்கட்சிகள் ஜெயிக்க வேண்டிய அல்லது இந்த களத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இந்த மோடியுடைய வருகை கடைசி கட்ட தேர்தலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? இல்லை, இது முழுக்க அதான் கடைசி கட்ட தேர்தலில் மாற்றது. அதாவது அவருடைய நடிப்புக்கு, அவருடைய நாடகத்திற்கு ஒரு ரிசல்ட், ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அது எல்லா கட்ட தேர்தலையும் நடந்திருக்கும். ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இங்க தீர்த்தத்தை வாங்கி குளிச்சுட்டு போனதுல இருந்து அவர் செய்தது எல்லாமே நாடகம்தான். இன்னொன்னு, 10 வருடங்களாக ஆட்சியில் செய்த ஒவ்வொரு நடவடிக்கையும் நாடகம்தான். நீங்க எந்த ஒரு நாட்டிலேயாவது கொரோனா அவன் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கப்போ ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்னா மிக மோசமான செயல்பாடு. இன்றைக்கும் உலக அளவில் கொரோனாவை கையாண்டதில் மிக மோசமான பிரதமர்னு இவர் தான் பேர் வாங்கி வச்சிருக்கிறாரு.
எல்லாரையும் நடக்க விட்டாரு அங்க இங்கேயுமா, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம் நாம. ஆனா அப்ப கூட மணி அடிக்க சொன்னாரு, விளக்கேற்ற சொன்னாரு. ஸோ அவருக்கு தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கிறதா, தன்னுடைய பாப்புலாரிட்டி எந்த அளவிற்கு இருக்கிறது, இதை நான் எப்படி இன்னும் மக்கள்கிட்ட நடனமாடி எந்தெந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நடிகர் கூட அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க. அவங்க குறைந்தபட்சம் மக்களுக்கு உண்மையா இருக்கணும், அந்த திட்டங்கள் மூலம் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எம்ஜிஆரே கூட பாட்டிகளை கட்டி பிடித்தார், எல்லாம் பண்ணாரே தவிர சத்துணவு திட்டம் போட்டார். அப்புறம் அவர் கொண்டு வந்த சில இடஒதுக்கீடு குறித்த பிரச்சனைகளில் ரிவர்ஸ் வாங்கினார். ஏன்னா அவர் போட்ட திட்டங்கள் பலிக்கலை. அப்போ மக்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறதோ அதை செய்வார்கள். இவர் அப்படி இல்லை. எதெல்லாம் மக்களுக்கு விரோதமானதோ, உங்களுக்கு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் அதை கொடுக்க மாட்டாரு. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க விவசாயிகள். ஸோ யாருக்குமே ஒரு மனநிறைவான ஆட்சியை செய்யாத ஒரு நபர் வெறுமனே இந்த ஜூம்லாக்களின் மூலம், இந்த நடிப்பின் மூலமே வெற்றி பெற முடியும்னா மற்ற கட்ட தேர்தலிலும் கூட அது பிரதிபலிக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த நாடகமும் கூட வெற்றி பெறும் நம்ம சொல்ல முடியாது. நாம ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், நீங்க ஒடிசால போய் நின்றுட்டு தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க. நீங்க பூரி ஜெகநாதனுடைய அந்த கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு பேசுறீங்க. உங்களுக்கு கார்த்திகேய பாண்டியன் மேல உங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் இருந்ததுன்னா அது உங்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா தமிழர்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறீங்க. இல்ல, இது ஒரு குற்றச்சாட்டாவும் வைக்கப்படுது. இப்போ இவ்வளவு நாள் அவர் மதத்தை வச்சுதான் பிளவு ஏற்படுத்தினார், இப்ப இனத்தை வச்சு பிளவு ஏற்படுத்துற ஒரு வேலையில இறங்கி இருக்கிறாரு மோடி அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளவு. அப்ப அதையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு, நான் என்ன கேட்கறேன்னா, அதையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இன்னைக்கு நீங்க மறுபடியும் தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நான் தியானம் பண்ணுவேன்னு சொன்னா எந்த தமிழன், உணர்வுள்ள தமிழன் எவனாவது அதை ஏத்துக்கிடுவானா? இப்போ இதே விவகாரம் குறித்து அண்ணாமலையிடம் மீண்டும் கேட்கப்படும் போது அண்ணாமலை என்ன சொல்றாரு, தியானம் முடிஞ்சு, அதாவது தியானம் முடிந்த வெளிவந்ததுடன் தமிழ்நாட்டில் எங்க சாவி இருக்குன்னு கண்டுபிடிக்கப்படும், அதாவது சொல்லப்படும். தியானத்தின் முடிவில் சாவி இருக்கும் இடம் தெரியும்னு பேசியிருக்காப்புல. அதுக்கு என்ன பொருள்? மீண்டும் தமிழர்கள் தான் அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதனுடைய கருவூல சாவி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான அவர் சொன்ன வார்த்தைக்கு வலு சேர்க்கிற வகையில், அதாவது அவர் ஒரு குஜராத்தி, அவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், அவருக்கு பல அரசியல் தேவைகள் இருக்கலாம். நீங்க இந்த தமிழ்நாட்டில இருந்து அரசியல் பண்ண போறீங்க, அவர் இந்தியா முழுவதும் அரசியல் பண்றாரு, அதனால ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டெப் போடுறாரு. நீங்க இந்த தமிழ்நாட்டில இருந்துகிட்டு இவ்வளவு மோசமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ பாஜக என்பது மத ரீதியாக அந்த குறிப்பிட்ட மத மக்களுக்கும் எந்த நன்மையும் செய்யாத ஒரு கட்சி, பிற மக்களை வாட்டி வதைக்கிற கட்சி. தமிழர்களாக நாம் பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உதவாத, எக்காலத்திலும் அதாவது உணர்விலும் கூட அவர்கள் தமிழர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு கட்சி இல்லை அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம வெறுமனே இது கோ பேக் மோடி அப்படின்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றது இதெல்லாம் இல்ல. ஒட்டு மொத்தமாக இந்த பகை, இதன் மூலமாக மோடி துடைத்தெறியப்பட வேண்டும். மோடியினுடைய வாசனையே அந்த அந்த அதிகார பீடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு தமிழர்கள் தொடர்ந்து வேலை செய்வார்கள். இந்திய மக்களாக நாம் ஒன்றிணைந்து இந்தியாவில் இது ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தும். ஏன்னா இப்படி ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் போய் நின்றுகிட்டு நீங்கள் வெறுப்பை விதைத்து கொண்டு மக்களை பிளவு செய்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறத இந்த தேர்தல் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.